ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. பார்த்தீங்களா? இதுவரை சொன்னதெல்லாம் எப்படி மேலே ஹைட்டா போகுது. தெரிந்து கொள்ளுதலில் சிகரம், அப்புறம் ஆசீர்வாதத்தில் சிகரம், அப்புறம் அபிஷேகத்தில் சிகரம், அப்புறம் உட்கார்ந்து இருக்கிறதுலையும் சிகரம், வாக்கு தத்தத்திலையும் சிகரம். டக்குன்னு நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்புக்கு பல வகைகள் உண்டோ? ஆதியில கொண்டிருந்த அன்பு, இடையில கொண்டிருந்த அன்பு, அப்படி பல வகைகள் உண்டோ? காய்ச்சல் கண்டுபிடிக்கிற ஒரு எந்திரம் உண்டு, அதுக்கு என்ன சொல்லணும்? தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் மாதிரி லவ்வோமீட்டர் ஏதாவது உண்டோ? ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? Is there any instrument or tool, something like that, white in color, long in size, அப்படி ஏதாவது அன்போமீட்டர் உண்டோ? உண்டா? உறுதியா தெரியுமா இல்லைன்னு? எல்லாத்துலேயும் சிகரத்தில் 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 கொண்டு போனவர் டக்குன்னு சபையை பார்த்துட்டு சொல்றாரு, இப்போ அது எப்படி? அது எப்படி? நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க இல்லையா? பழக்கத்தால் வரும் பிரச்சனை. இந்த காதலிக்கிற ஆட்கள்கிட்ட, காதலிச்சு பழக்கம் உள்ளவங்க இருப்பார்கள் இங்க. பிறகுதானே ரட்சிக்கப்பட்டீர்கள்? பிறகுதானே? மகனே, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஜான் சால்வின் மீட்டிங் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும். ஆமேனா? ஆமேனா? லவ் பண்ணும்போ லவ் பண்ற பெண்ணுக்கு 5 மணிக்கே கால் பண்ணுவான். உன்னே சொல்லலை மகனே, இப்போ வேற, இது இப்போ சப்ஜெக்ட் மாற்றியாச்சு. அது நல்ல தங்கான, யாரும் தப்பா எடுக்கக்கூடாது. என் மகனே, நான் உண்டாக்குற பிரச்சனையை நானே தீர்த்தாச்சு. 5 மணிக்கு கால் பண்ணி கேட்பான், சாப்பிட்டியான்னு. காலையில் 5 மணியில இருந்து ராத்திரி 12 மணி வரை மொபைல் கம்பெனிக்காரங்களுக்கு லாபம். இவங்களை சொல்லி அவங்களுக்கு லாபம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு நாள் கூட என்ன முறப்பு என்ன முறப்புன்னு கேட்கிறேன். ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லை. ஏன்? பழக்கத்தால் வந்த வினை. எதனால் வந்த வினை? ஏன்னா கல்யாணம் ஆகிறது வரை உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம். இவள் போய்விடுவாளோ, இவன் போய்விடுவானோ. போகாம இருக்கன்னா என்ன பண்ணணும்? மேல்தரமான அன்பை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? மேல்தரமான பெஸ்ட் லவ் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதனால காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து ராத்திரி சூரியன் துணி மாற்றிட்டு தூங்க போறது வரை ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமேனா? ஆமேனா? என்ன பயங்கர ஆமேன். இவர் எப்படிரா நம்ம காரியம் எல்லாம் சொல்றாருன்னு சோத்திரம் சொல்லிட்டு உட்காந்துக்கிடுங்க. அதுவரை ஒரு பதட்டம், அதுவரை ஒரு
பதட்டம். இவன் நம்மளை விட்டு போயிடுவானோ, இவன் நம்மளை விட்டு போயிடுவாரோ. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பதட்டம் சுத்தமா இல்லை. ஏன்னா இனி போகாது, போக வேண்டி இருந்த வாய்ப்பையும் கெடுத்து நான் என்ன சொல்றேன், இதை உலகம்னு நினைச்சு விட்டுடலாம், இதை உலகம்னு நினைச்சு விட்டுடலாம். ஏன்னா சில நேரம் அன்பு ஓவரா இருக்கும், சில நேரம் அன்பு தரமட்டத்தில் போகும். நான் கேட்கறது ஆண்டவர் கண்டுபிடிக்கிற அளவில் வந்து விட்டது. சபையோட அன்பு, கர்த்தரிடத்தில் இருந்த அன்பு குறைஞ்சிட்டுன்னு பாஸ்டருக்கு தெரியல, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தெரியல, கூட உட்கார்ந்து கைதட்டுற யாருக்கும் தெரியல. பரலோகத்தின் தேவன் பார்த்துட்டு சொல்றாரு, ஆதியில இருந்தில்ல ஒரு அன்பு. லவ் பண்ற ஆட்கள் போனை கீழே வைப்பணுமா? நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை. போனை கீழே வைப்பணுமா? போனை யார்கிட்டையாவது கொடுப்பணுமா? 24 மணிக்கூறும் ஒரு மிஸ்டு கால் ஆகுது, ஒரு SMS ஆகுது, ஒரு மெசேஜ். அதில் ஒரு நண்பர், அவரை கல்யாணத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன், கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ண போறேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், எங்கே கண்டுபிடித்தாய்? உடனே அந்த தம்பிகிட்ட சொல்றாரு, இடைக்கிடைக்கு ஒரு மிஸ்டு கால் வரும் இல்லையா சார், அதான் மிஸ்ஸஸ் கால் ஆக்கிட்டேன்னு. வாழ்க்கையில் இருக்கிறதுல ரொம்ப நல்ல வார்த்தையை பேசணும், வாழ்க்கையில் இருக்கிறதுல ரொம்ப நல்ல காரியத்தை செய்யணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் தமிழ்ல எனக்கு தெரியல, அதனால் பிழைத்தீர்கள். பேசிட்டு இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு எழும்பி முழங்கால நின்னாலும் உள்ளத்தை திறந்து அப்படி ஊற்றுவணும். அவங்க இந்த கிராமங்களில் உள்ள ஆட்கள் அப்பான்னு கூப்பிடும்போ நமக்கே அப்படி வரும். நம்ம புறம்போக்கில் நடக்கிற எவனையோ கூப்பிட்ட மாதிரி உண்மை அப்பான்னு ஏன் முறைக்கிறீர்கள், ஏன் முறைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். முறைச்சா 8 பாயிண்ட் பேசுவேன். ஆனா காலப்பழக்கத்தில் நம்ம சைடு குறைச்ச பிறகும் கர்த்தர் அப்படியே தானே நேசிக்கிறாரு. தப்புதான், அவர் அப்படியே தானே நேசிக்கிறாரு. அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு குறைவில்லை, அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. அப்போ நம்முடைய அன்பு குறைஞ்சதின் அடையாளங்கள் ஜெபத்தில் தெரியுது. எதுல தெரியுது? ஜெபத்தில் தெரியுது. முந்தியெல்லாம் அந்த டைம், எப்போ சர்ச்சு திறப்பாங்க, எப்போ ஜெபம் தொடங்கும், 9 மணிக்கு ஜெபம்னா 8:30 வந்து நிற்பணும். ஏன்? எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை பாடணும், எனக்கு அவரை ஆராதிக்கணும், எனக்கு அவரை உயர்த்தணும். அவர் தான் எனக்கு உயிர், என் உயிரோடு கலந்தவர், என்னை உயிரோடு வைத்தவர். ஐ லவ். அவங்க ஆலயத்துக்கு வரும்போ தெரியும், அவங்க வந்து உட்கார்ந்துட்டு ஜோம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது தெரியும், அதில் ஒரு ஆவேசம் இருக்கும், அதில் ஒரு உணர்வு இருக்கும். அவங்கள்ட்ட யாரும் நீ பாடு, நீ ஜபி, நீ துதி, நீ கொடு, நீ உண்மையாரு அப்படி சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலா உள்ள இருந்து பாடணும், உள்ள இருந்து ஜபிக்கணும், உள்ள இருந்து உண்மையா இருக்கணும். யாரும் சொல்லிக் கொடுக்காமலே செய்கிறார்கள். அன்பு ஏவுகிறது.
அன்பு. இப்போ கர்த்தரை நேசிக்காம இருந்துட்டு நேசிக்கிறது வேற, கர்த்தரை நேசிச்சுட்டு, புரியுது இல்லையா? நேசிக்காமலே இருந்துட்டு நேசிக்கிறது வேற, நேசிச்சுட்டு நேசத்தை குறைக்கிறது வேற. கடைசியா என்னைக்கு உங்களை பார்த்து உங்க மனசாட்சியை பார்த்து கேட்குறேன், கடைசியா என்னைக்கு முழங்கால நின்று 2 கையை உயர்த்தி அப்பா உம்மை நேசிக்கிறேன்னு கண்ணீரோட சொன்னோம்? முந்தி முதல்ல தொடங்கிறதே அப்படிதானே தொடங்குவோம். இப்ப அப்படி சொல்லக்கு நமக்கு ஒரு குறைச்சலா தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுதா நான் டீசெண்டான ஆள் இல்லையா? ஆட்கள் என்ன நினைப்பாங்க? அவரு டீசெண்டானவர்னு அவர் நினைச்சிருந்தா சிகரத்தில் இருந்துள்ள விழுகை ஆரம்பிப்பது அன்பில் குறைவுபடும் பொழுது. எதில் குறைபடும் பொழுது? அன்பில் குறைபடும் பொழுது. ஏன்னா அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கை தட்டணும். அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. இனி இந்த எபேசியர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போ நீங்க அந்த ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். என்ன? அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எபேசியர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போ பவுலினுடைய வாயினால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை நீங்கள் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அன்னைக்கே, அதாவது இவங்க அன்பின் சிகரத்தில் இருக்கும்பவே ஆண்டவர் சொல்றாரு பவுலை கொண்டு, நான் போன பின்பு. உங்களுக்கு தெரியுமா அருமையானவர்களே, பவுல் எங்கேயுமே உட்கார்ந்து ஊழியம் செய்யலை. எங்கேயுமே உட்கார்ந்து ஊழியம் செய்யலை. ஒரு வருஷம் அந்தியோக்கியாவில் இருந்திருக்காரு. எங்க? அந்தியோக்கியாவில் 1 ஆண்டு. அப்புறம் 18 மாதங்கள் கொரிந்தில் இருந்திருக்காரு. 1.5 ஆண்டுகள். நம்ம முந்தி வாசிச்ச இல்லையா? முந்தி வாசிச்ச 2 வருஷம் எபேசுல பைபிள் கிளாஸ் எடுத்தார் இல்லையா? அதையும் சேர்த்து எபேசுல எத்தனை நாள் இருந்திருக்காரு? எபேசியர் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய். பவுல் தன் வாழ்க்கையில கூடுதல் காலம் செலவிட்டது எங்க? பவுலுடைய கண்ணீர் எங்க கிடக்கு? பவுலுடைய இரத்தம் எங்க கிடக்கு? பவுலுடைய ஆழமான உபதேசங்கள் எங்க கிடக்கு?
ஒருத்தனுடைய ஹார்ட் பீட்டும், ஒருத்தனுடைய பல்ஸும், பிளட்டும், டியர்ஸும், பெயினும், பேர்டனும் எல்லாம் எங்கே கிடக்கு? எபேசுல. அந்த எபேசுவை பார்த்தாக்கோ, அதாவது 3 ஆண்டுகள் பவுலின் கஸ்டடியில் இருந்த ஆட்களை பார்த்தாக்கோ, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்பை விட்டாய். அன்பை விட்டாய். அன்பை விட்டதனுடைய அடையாளங்கள் எங்க தெரியுது? ஆராதிக்கிற விதத்தில் தெரியுது, சர்ச்சுக்கு வர வேகத்தில் தெரியுது, பாட்டு பாடுறத பார்க்கும்போ தெரியுது. மாறி மாறி நம்மள்கிட்ட சொல்ல வேண்டி வருது. பார்த்தீங்களா? ஒழுங்கா வாங்க, நல்லா பாடுங்க, நல்லா ஜபிங்க, நல்லா துதிங்க. முந்தி எல்லாம் நம்மள்கிட்ட யாரும் சொல்ல தேவை இல்லை. யாருமே நம்மள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உள்ள இருந்தே பேசுறார் அவரு. இப்படி பாடு, இப்படி துதி, இப்படி ஜபி, இப்படி ஆராதி, இப்படி கையத்தட்டு, இப்படி சத்தம் உயர்த்து, பெருமூச்சு விடு. இப்போ அன்னைக்கு அன்பு கிடைக்காத காலத்துல அன்பு கிடைச்சப்போ வேற யாரையும் பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்து பெருமூச்சு விட்டோம். இப்ப தேவைக்கு அன்பு கிடைத்து விட்டதுனால இப்ப பார்க்கிறோம், பெருமூச்சு விட்டா பக்கத்துல இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? பெருமூச்சு விட்டா பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? நான் கொஞ்சம் ஆவியில் நிரம்பினா பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? நான் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதா பக்கத்தில் என்ன கஷ்டம் இல்லையா? பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? நான் கேட்குறேன், நீங்கள் இங்கே இருக்கும்போது கர்த்தரும் இங்கே தானே இருக்கிறாரு. 2 3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போ இங்கே தானே இருக்கிறாரு. அவர் என்ன நினைப்பார்? ஆமேனா? எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? நல்ல வசனம் புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளோ பெரிய சிகரத்தில் இருந்தாலும் அன்பு சறுக்கிச்சுன்னா படிப்படியாக எல்லாமே சறுக்கும். நான் இப்போ ரொம்ப யோசிக்கிறேன், ஸ்பேனுக்கு என்ன சொல்லணும்? ஸ்பேனா? SPAN. இப்போ அந்த லவ் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. லவ் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா கொஞ்ச காலம் மொபைலை நேசிக்கிறோம், கொஞ்ச காலம் டெலிவிஷனை நேசிக்கிறோம், கொஞ்ச காலம் சம்பத்தை நேசிக்கிறோம். அதனால அன்பு ஸ்பேன் கம்மியாகுது. முந்தியெல்லாம் அப்படி இல்லை. 75 வருஷம் நான் இந்த பூமியில் இருந்தாலும், நான் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து சாகிறது வரை என் அன்பு யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும். என்னை வெட்டி துண்டா போட்டாலும் அன்பு யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும். ஏன்னா அன்புக்கு ஸ்பேன் அவ்வளவு லென்த்தா இருந்து, ஆனா இன்னைக்கு அன்போட ஸ்பேன் சின்னதாயிட்ட வருது. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கப்படாது. அதுல நீங்க அப்படி இருக்கப்படாது. ஏன் நீங்க எபேசியர்களே, உங்க நடுவில் நடந்த மாதிரி அற்புதம் வேற எங்கேயும் நடந்ததில்லை. நீங்க கண்ட அதிசயங்கள் வேற யாரும் கண்டதில்லை. கர்த்தர் உங்க நடுவில் செய்தவைகள் வேற எங்கேயும் செய்ததில்லை. நீங்க விசேஷம். எபேசியர் நடுவில் பவுல் தங்கின மாதிரி வேற எங்கேயாவது போய் தங்கி இருந்தாரா? அப்ப அதுல அவங்க விசேஷம் தானே. எபேசியர் நடுவில் உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டப்போ நடந்த அற்புதம் வேற எங்கேயாவது நடந்ததா? இல்லையே. அதுல அவங்க விசேஷம் தானே. மாந்திரிக சுவடுகளையும் எழுத்துக்களையும் வேற எங்கேயாவது கொண்டு சுட்டரிச்சாங்களா? அதுல அவங்க விசேஷம் தானே. அப்போ வேற எல்லாவர்களை விட நாம விசேஷமாக்கும். உங்க நடுவில் செய்யப்பட்டது, இந்த சபையில செய்யப்பட்டது வேற எங்கேயுமே செய்யப்படவில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். அந்த ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனப்போ ஒரு பெண்மணி அங்கே சாட்சி சொல்லுது. அந்த பெண்மணி
ஏதோ ஒரு ஊருக்கு பேரை சொல்லுது. அங்கே ஊழியம் செய்ய போவாங்க. அங்கே ஊழியம் செய்ய போகும்போது கொடிய அவமானம். ஊரில் வரப்படாதுன்னு துரத்தி அடிப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஊரில் ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வர வழியில் கொஞ்சம் பேர் நின்று பரிகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்மணிக்கு பிள்ளை இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பெண் பிள்ளைக்கு ஏஞ்சல்னு பேர் போட்டிருக்கு. இந்த தாயும் பிள்ளையுமா வெள்ளிக்கிழமை பிரேயரை முடிச்சுட்டு கடந்து வரும்போது இந்த பிள்ளை தாய்க்கு பக்கத்தில் நடந்து வந்திருக்கு. ஆட்கள் அந்த பக்கத்தில் நின்று பரிகாசம் பண்ணிட்டு நின்று மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திடீர்னு அதில் போயிட்டு இருந்த அந்த கேவி லைன் உண்டு இல்லையா, மின்சாரத்தினுடைய சாதா லைன் இல்லை, உயர் மின்னழுத்த லைன் உண்டு இல்லையா, அதில் ஒன்று டக்குன்னு அற்று விழுந்து இந்த பிள்ளைக்கு உடம்புல உரசி இருக்கு. தாய்க்க கண்ணு முன்ன வச்சு இந்த பிள்ளை கறிக்கட்ட மாதிரி கீழே விழுந்துருக்கு. நெஞ்சில் அடிச்சுட்டு தாய் அழுதப்போ பரிகாசம் பண்ணுறவங்களுக்கு பரிகாசம் பண்ணக்கு அடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு கூட ஆயாச்சுல்ல. திடீர்னு ஒரு மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை தண்ணி இந்த பிள்ளைக்கு மேலே விழவும் அந்த பிள்ளைய கர்த்தர் எழும்பி நிற்க வைத்து அப்படின்னா அவருடைய அன்பும் குறையல்ல, அவருடைய வல்லமையும் குறையல்ல, அவருடைய பிரசன்னமும் குறையல்ல, அவருடைய அபிஷேகமும் குறையல்ல, அவர் குறையல்ல. ஆனா குறைஞ்சது எது? நாம அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோமா? அத்தனை பேர் கண்ணை மூடணும். என்ன நிர்பந்தமாக கண்ணை மூடணும். ஆவியானவர் என்ன விசேஷமாக ஏவனதுனால தான் நான் இந்த செய்தியை பேசினேன்னு எனக்கும் தெரியும், ஆவியானவருக்கும் தெரியும். சபை தேவ அன்புக்கு நேர திரும்பணும். தயவு செஞ்சு ஜபீக. ஒரு ஆலாராதாரா சக்கத்தர பாபா